இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நல்லா அழுது டிராமா பண்ண. அப்படியா பண்ணணும்? எதுக்கு அழணும்? இது என்ன கேள்வி? நல்லா கண்ணீரை வர வச்சு அவரை ஃபீல் பண்ணவே. ஆரம்பி. சரி, ஓகே. சொந்த பந்தம், சொந்த ஊரு, நாடு எல்லாத்தையும் விட்டுட்டு சிவா கூட சந்தோஷமா வாழலான்னு வந்து இப்ப துளசி என்ன டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கா. செத்து போயிடலாம் போல இருக்கு. செத்து போயிட்டுமா? இதுக்கு மேல எதுக்குங்க யோசிக்கிறீங்க? பஞ்சாயத்தை கூட்டி நல்லது பண்ணுங்க. அந்த பொண்ணை பார்த்தா பாவமா இருக்கு. அமைதியா இரு. இந்த பிரார்த்தனை நான் ஏத்துக்கிறேன். நாளைக்கே நான் பஞ்சாயத்தை கூட்டுறேன். நீங்க எல்லாம் போயிட்டு வாங்க. தேங்க்ஸ் அம்மா, உங்களுக்கும் தேங்க்ஸ். அழுவாம போமா, எல்லாம் நல்லதே நடக்கும். அப்புறம் வரங்கம்மா. போயிட்டு வாங்க. ஐயா, நாளைக்கு ஊர் பஞ்சாயத்து கூடுது, நீங்க அவசியம் வரணும். அதான் ஊர் பஞ்சாயத்து தலைவர் இருக்காருல்ல, நீங்க அவரை வச்சு முடிங்க. இனிமேலும் என்ன கூப்பிட வேண்டாம். நம்ம குடும்பத்தில இருந்து ஒரு ஆள் கண்டிப்பா வரணும்னா என் பையன் சிவாவை அனுப்புறேன். அம்பளையா, பஞ்சாயத்து என்னன்னு சொல்லுங்க மாமா. என்ன பிரச்சனை? தம்பி, உனக்கு இது தெரியாதாப்பா? என்ன, எனக்கு எப்படி தெரியும் மாமா? என்ன விஷயம் சொல்லுங்க. சொல்லியா? இல்ல நீங்களே சொல்லுங்க. அட சும்மா முழுங்காம சொல்லுங்க. ஐயா, ராதே உங்க மேலதான். என்னையா சொல்ற? என் மேல பிராதா? யார் கொடுத்தது? ஐயா, உங்க மருமக தாங்க ஐயா உங்க மேல பிராது கொடுத்திருக்காங்க. சிவா, பஞ்சாயத்து போற அளவுக்கு உன் பொண்டாட்டிக்கு பிரச்சனைன்னா கண்டிப்பா சரி பண்ணிதான் ஆகணும். என்னன்னு கேட்டு சொல்லு. ஜனனி ப்ளீஸ் சொல்லு. இப்ப சொல்லலாம் தானே? சொல்லுங்க. துளசி ஏன் இன்னும் இந்த குடும்பத்துல இருக்கான்னு எனக்கு தெரியணும். துளசிக்கு இந்த குடும்பத்தோட என்ன உறவுன்னு எனக்கு தெரியணும். என்னடி பேசுற நீ? துளசி இருந்தா உனக்கு என்ன? சிவா ஏன் ஹஸ்பண்டா இல்ல துளசிக்கு ஹஸ்பண்டான்னு எனக்கு கன்ஃபியூஷனா இருக்கு. என்னடி அண்ணா, போய் சிவா, இத பாரு. அவளுக்கு இந்த குடும்பத்தில் இருக்கிற யார் மேலயும் மரியாதை இல்ல, பயமும் கிடையாது. துளசி இந்த வீட்டில் இருக்கிறது பிரச்சனையா இல்ல அவ யாரா இருக்காங்கிறது பிரச்சனையா? ரெண்டும் தான். ரெண்டுமே தான். அண்ணே, தப்பா எடுத்துக்காதீங்க. நானும் தான் கேக்குறேன். துளசி இந்த குடும்பத்துக்கு யாரா இருக்கா? மா, என்ன பேசுற நீ? இது மாமா வீடு. அவரு நினைச்சாருன்னா இப்பவே அவளை அனுப்பலாம். ஆனா மாமாவுக்கு தான் அனுப்ப மனசு இல்லையே. அதையே நீ கேக்குற? ஏ ரம்யா, வயசுக்கு தகுந்த மாதிரி பேசு. மா, என்னம்மா நீயும் சேர்ந்து பேசுற? ஜனனி கேட்டதுல என்ன தப்பு இருக்கு? அப்பா, கோவப்படாம யோசிங்கப்பா. துளசி இந்த வீட்ல இருந்தா தானே பிரச்சனை. அனுப்பிட்டா பிரச்சனை சால்வ் ஆயிடும். ஆமா மாமா, ஜனனியோட பிரச்சனை துளசி தானே. துளசி அனுப்பி விட்டுருவோம். அதுக்கப்புறம் ஜனனியை கூட்டிட்டு போய் ராதா வாபஸ் வாங்கிடுவோம். துளசி ஏன் இங்க இருக்கணும்? ஏதாவது காரணம் இருந்தா சொல்லுங்க. என்ன அவங்க?
டேய் சிவா, இந்த கேள்வியை இவ நேரடியா என்கிட்ட கேட்டிருந்தா நான் இங்கேயே பதில் சொல்லியிருப்பேன். பஞ்சாயத்துக்கு போனதுக்கு அப்புறம் பிராது கொடுத்தவங்க கிட்ட பேசுறது நல்லா இருக்காது. உன் பொண்டாட்டி கேட்ட கேள்விக்கு பஞ்சாயத்துல வச்சு பதில் சொல்றேன். சொல்லிதானே ஆகணும். பஞ்சாயத்து கூட்டிட்டு வா, அங்க பதில் சொல்றேன். அப்பா சாரி சிவா, பஞ்சாயத்துக்கு போனது தப்பா? அவமானமா சிவா? சரி, நீ யார் சொல்லி பஞ்சாயத்துக்கு போன? அது நானா தான் போனேன். ஆஹா. சரி, அந்த பஞ்சாயத்து தலைவர்லாம் உனக்கு எப்படி தெரியும்? அது ஆ? கேட்டு கேட்டு நானா தான் போனேன். என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? கிறுக்கு மாதிரி தெரியுதா? இந்த ஊர்ல பஞ்சாயத்துன்னு ஒண்ணு இருக்கு. அதுல பிராது கொடுத்தா சம்மந்தப்பட்டவங்களை கூப்பிட்டு விசாரிப்பாங்க. இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? அது நான் சினிமால பாத்திருக்கேன். ஜனனி, யாரை காப்பாத்திக்கிட்டு இருக்க? உன்னை ட்ரிகர் பண்றது யாரு? என்ன கேட்காம என்னோட அப்பாவை நீ பஞ்சாயத்துல நிக்க வைக்க போறேன்னா அதுக்கு என்ன காரணம்? என்ன என் மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா? அப்படித்தானே? இல்ல சிவா. சரணி, நீ உண்மையா என் மேலதான் பிராது கொடுத்திருக்கணும். ஏன்னா துளசிக்கு தாலி கட்டினது நானு. இந்த குடும்பத்துல துளசி இருக்கிறதுக்கு காரணமும் நானு. இது என் குடும்பம். இந்த குடும்பத்துக்குன்னு ஊருக்குள்ள ஒரு மரியாதை இருக்கு. தீராத 1000 பிரச்சனைகளை ராசாம்பளம் தீர்த்து வச்சிருக்காரு. அவரு மேலேயே நீ பிராது கொடுத்து வச்சிருக்க, அதுவும் எனக்கு தெரியாமல. இதெல்லாம் மன்னிக்கிற தப்பே இல்ல ஜனனி. துளசி ஏன் இந்த வீட்டுல இருக்கான்னு கேக்குறல்ல? நான் கேக்குறேன், நீ ஏன் இந்த வீட்டுல இருக்கணும்? என் குடும்பத்தை நீ உன் குடும்பமா நினைச்சிருந்தா இந்த தப்ப பண்ணிருக்கவே மாட்டேன். ஜனனியா என் குடும்பமானா எனக்கு குடும்பம் தான் முக்கியம். நீ என் உயிரா இருக்கலாம், ஆனா என் உயிரை விட எனக்கு என் குடும்பம் தான் முக்கியம். இந்த குடும்பத்தோட கௌரவம் எனக்கு முக்கியம். எங்க அப்பாவோட மான மரியாதை எனக்கு முக்கியம். இந்த பஞ்சாயத்து முடிஞ்சதும் நீ மலேசியா போக ரெடி ஆயிக்க. சிவா சிவா சிவா, சாரி சிவா. இது இவ்ளோ பெரிய தப்புன்னு எனக்கு தெரியாது சிவா. பத்மா ஆண்டி, அமராவதி, ரம்யா, பவானி, ராஜசேகர் அண்ணன் எல்லாரும் சேர்ந்துதான் சொன்னாங்க. தலைவர் வீட்டுக்கு அமராவதியும் ராஜசேகர் அண்ணனும் தான் என்ன கூட்டிட்டு போனாங்க. சத்தியமா இது இவ்ளோ பெரிய விஷயம்னு சீரியஸா எனக்கு தெரியாது சிவா. நான் இத வேணும்னே செய்யல சிவா. என்ன நம்பு சிவா. நீ என்ன குழந்தையா ஜனனி? சொல்லு, குழந்தையா? அவங்க இப்படிலாம் சொல்றாங்கன்னு என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருக்கணும்ல? நீ பண்ணது தப்பு தான் ஜனனி, மன்னிக்க முடியாத தப்பு. சிவா சிவா